வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். அதில் வந்து சம்ஸ் 1.1 to 5 வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் சம் ரிலேட்டடாக சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷன்னா சிம்பிள் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இன்ட்டு இல்லைனா மல்டிப்ளை த ஃபாலோயிங் 4th சம்மில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ரூல் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி, பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 6, 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6. ஸோ ரெண்டுமே சேம் தான். நம்ம நம்பரை மாற்றினா வேல்யூ எப்பவுமே மாறாது. ஸோ அதுதான் இந்த ரூலில் நான் சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷனில். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ரோமன் லெட்டர் 1 2.57 இன்ட்டு 10 ஈக்குவல் டு, அப்போனா என்ன செய்யணும்னா டிஜிட்டலாக நீங்கள் விட்டுட்டு 257 இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? ஸோ 1 2, அப்போ இங்கே டாட் வச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 0.51 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 5 1 அப்படியே எழுதிடுங்க. இங்கே இருக்கிற ஜீரோவையும் எழுதிட்டீங்க. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறது வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? ஸோ 0 1, அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 3 125.367 இன்ட்டு 100. அப்போ டிஜிட்டை விட்டுட்டு நம்பர் அப்படியே எழுதுங்க. 1 2 5 3 6 7, இங்கே இருக்கிற 2 ஜீரோவை அப்படியே இங்கே எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறமா எத்தனை டிஜிட் தாண்டி முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்க? 1 2 3, அப்போ இங்கே தானே புள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் 1 2 3 இந்த டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. அப்போ ஆன்சர் வந்துட்டு 12536.700. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 4 பாருங்கள். 34.51 இன்ட்டு 100. அப்போ டிஜிட்டை விட்டுட்டு 3 4 5 1 அப்படியே எழுதிட்டு இந்த 2 ஜீரோவை இந்த பக்கம் எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறமா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? ஸோ 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா 3451.00. ஓகேவா? அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 5 பார்த்தீங்கன்னா 62.735 இன்ட்டு 100. அப்போ 62735 இங்கே எழுதிட்டு இங்கே இருக்கிற 2 சைவரை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ நீங்களும் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இதுதான் ஆன்சர் 6273.500. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 6ல் 0.7 இன்ட்டு 10 ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே எழுதிட்டு ஒரு ஜீரோவை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி அப்போ இங்கே வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.0. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 7ல் பாருங்கள் 0.03 இன்ட்டு 100 ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே எழுதிட்டு இங்கே இருக்கிற 2 சைவரை அப்படியே எழுதிக்குங்க. எழுதுனதுக்கப்புறமா இங்கே 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ நீங்களும் இங்கே 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இதுதான் ஆன்சர் 3.00. அதுக்கடுத்து லாஸ்ட்டு சம்ஸு 0.4 இன்ட்டு 1000. அப்போ ஈக்குவல் டு போட்டு 4 அப்படியே எழுதிருங்க. இங்கே இருக்கிற 3 சைவரையும் அப்படியே எழுதிட்டு இங்கே எத்தனை டிஜிட்டு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி, அப்போ இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. அப்போ 400.0. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் இது வரும். ரோமன் லெட்டர் 1 பார்த்தீங்கன்னா 0.5 இன்ட்டு 3. அப்போ 5 3 இது 2 மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 5 3s are 15. ஸோ 15 போட்டுட்டு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே டாட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி டாட் வச்சுருங்க. இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 3.75 இன்ட்டு 6 ஈக்குவல் டு நீங்கள் அந்த டிஜிட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே சாதாரணமாக 375 கீழே வந்து 6
போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3s are 30. ஸோ 0 வந்துடும், இங்கே 3. அப்போ 6 7s are 42. 42 + 3 வந்து 45. அப்போ இங்கே 5 போட்டு இங்கே பேலன்ஸு 4 போட்டுங்க. இதை அடிச்சிடுங்க. அதுக்கடுத்து 6 3s are 18. 18 + 4 வந்துட்டு 22. அப்போ 22 50 எழுதிட்டு இங்கே எத்தனை டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்க? 2 டிஜிட் முன்னாடி. அப்போ நீங்களும் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைங்க. இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 3. அப்போ 50.2 மல்டிப்ளை 4 ஈக்குவல் டு அப்படின்னா இந்த டாட்டை விட்டுட்டு அப்படியே இருங்க. 502 கீழே வந்து 4. ஓகேவா? அப்போ இங்கே மல்டிப்ளை நீங்கள் போட்டுங்க. 4 2s are 8. 4 × 0 0. 4 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ 2008 போட்டுட்டு இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி தானே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுங்க. இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 4. 0.03 × 9. அப்போ சாதாரணமாக இந்த 3ஐயும் 9ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 9s are 27. ஆனால் இங்கே வந்துட்டு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 27க்கு முன்னாடி 1 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போட்டுங்க. இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 5. 453.03 × 7. அப்போ டிஜிட்டை விட்டுட்டு அப்படியே இருக்குங்க. 45303 கீழே வந்து 7. 7 3s are 21. அப்போ 1 இங்கே போட்டு 2 இங்கே போட்டுங்க. 7 0s are 0. 0 + 2 வந்து 2. அப்போ இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 7 3s are 21. அப்போ இங்கே 1 போட்டுட்டு பேலன்ஸ் 2-ஐ இங்கே எழுதிக்குங்க. 7 5s are 35. 35 + 2 வந்து 37. அப்போ 7 இங்கே எழுதிட்டு இங்கே 3 எழுதிக்குங்க. 7 4s are 28. 28 + 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31. அப்போ இங்கே நீங்கள் என்ன எழுதணும்னா 3 1 7 1 2 1 எழுதிட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ நீங்களும் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருங்க. அப்போ 3171.21 இதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து லாஸ்ட்டு சம்மு 4 × 0.7 ஈக்குவல் டு அப்போ 4ஐயும் 7ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 7s are 28. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே டாட் வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு டிஜிட்டு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா 2.8. ஆன்சர் வந்துட்டு 2.8.